ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு வீடியோவில் தேர்ட் மந்தோட கம்ப்ளீட் டீட்டெயில் பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மதராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்சிஹெச் ஐடினா என்ன, என்டி ஸ்கேன் எப்போ எடுப்பாங்க, டபுள் மார்க்கெட் டெஸ்ட்னா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்கள் கூட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு தேர்ட் மந்த் ப்ரெக்னன்சியில் பாடி அண்ட் பேபி சேஞ்சஸ், இது 9 to 12 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர்ட் மந்த் ப்ரெக்னன்சினா ஃபர்ஸ்ட் ட்ரெமஸ்டரோட ஃபினிஷிங் ஸ்டேஜ்னே இதை சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கு என்ன நடக்கும் உங்கள் பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோட மூமெண்ட் இன்சைடில் ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளால் பேபியோட மூமெண்ட் வயிற்றுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியாது. அண்ட் இந்த டைமில் உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்கும், ஸ்லீப்பினஸ் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப காமன் தான். அது இல்லாமல் பேபியோட மெயின் ஆர்கன்ஸ் மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், க்ரோத் இருக்க ஆரம்பிக்கும். அண்ட் ஹார்ட் பீட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் இந்த 9 to 12 வீக்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். லைட்டாக ஒரு குட்டி பம்ப் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாருக்குமே பேபி பம்ப் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கிடையாது. ஒரு சிலர் அதை ஃபீல் பண்ண முடியும். எனக்கு தேர்ட் மந்த் எண்டிலே ஒரு 10th வீக் அந்த மாதிரி இருக்கும் போதே எனக்கு என்டி ஸ்கேன்லேயே பம்ப் கொஞ்சம் வந்துருச்சு அப்படின்றத டாக்டர்ஸ் ஸ்கேனில் பார்த்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ பேபி பம்ப் ஃபஸ்ட் வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் எப்போ பண்ணுவாங்க அண்ட் இது ஏன் இம்பார்ட்டன்ட்? இந்த கார்டு உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருவாங்க. இதில் மேலேயே உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி எழுதி வந்துடும். ஸோ இந்த ஐடி வச்சு தான் உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வரும். இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்கேன் என்டி ஸ்கேன்னா உங்களுக்கு பேபியோட க்ரோத் எப்படி இருக்குது அண்ட் அதுவும் இல்லாமல் பேபியோட நெக்கோட பேக் சைடில் ஃப்ளூயிட் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேன் யூஸ்வலாக 11 to 13 வீக்ஸில் பண்ணுவாங்க. அண்ட் குரோமோசோமனோட லெவல் ரிஸ்க் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் இதில் செக் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இதை 11 to 13 வீக்ஸில் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு ஃப்ளூயிட் கரெக்டாக மெஷர் ஆகும். இதே நீங்கள் 14 வீக்ஸில் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது. ஸோ டாக்டர் உங்களுக்கு ஸ்கேன் என்டி ஸ்கேன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற வீக்கில் கரெக்டாக அந்த ஸ்கேனை எடுத்துருங்க. இது 11 to 13 வீக்ஸில் பார்க்கும்போது அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் தான். என்டி ஸ்கேன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அல்ட்ராசவுண்ட் மாதிரி தான். ஸோ உங்களுக்கு உங்களோட அப்டமன் மேலே ஒரு ஜெல்லு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கேனை எடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு பேபி அந்த டைமில் மூவ் ஆகுது அப்படின்றது பார்ப்பாங்க. அண்ட் சப்போஸ் அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். அதுக்காக எந்த பயமும் வேணாம். நெக்ஸ்ட்டு டபுள் மார்க்கர் டெஸ்ட். டபுள் மார்க்கர் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க. ஸோ மதரோட பிளட் எடுத்து இந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. யூஸ்வலாக உங்களுக்கு டபுள் மார்க்கர் டெஸ்ட்டும் என்டி ஸ்கேனும் ஒன்றாவே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே அரௌண்ட் ஒரே வீக்கில் நீங்கள் எடுக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 9 to 13 வீக்ஸில் எடுக்க சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்றா உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் ஒன்றாவே எடுத்துக்கலாம். டபுள் மார்க்கர் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா பேபிக்கு டவுன் சிண்ட்ரம்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் எடுக்கிறாங்க. பிளட் டெஸ்ட்டில் 2 ஹார்மோன் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்தால் பயப்பட வேணாம். டாக்டர் இன்னொரு டெஸ்ட் உங்களுக்கு எடுக்க சொல்லி சஜஷன் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லைன்னா ஹை ரிஸ்க்னு வந்தால் பேபிக்கு ஏதோ கன்ஃபார்ம் ப்ராப்ளம் இருக்குன்னா எதுவுமே கிடையாது. என்டி ஸ்கேனும்
டபுள் மார்க்கர் டெஸ்ட்டும் ஏன் 2மே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்டி ஸ்கேன் அப்படின்றது விஷுவலி ஸ்க்ரீனிங் பண்ணுறது. அண்ட் டபுள் மார்க்கர் டெஸ்ட் அப்படின்றது பிளட்ல வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறது. ஸோ இது 2மே ஒன்றா எடுக்கும்போது அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் 2த்தையும் டாக்டர் ஒன்றா சஜெஸ்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் 3rd மந்த்தில் நம்மள இன்னும் கொஞ்சம் டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்க சொல்லுவாங்க. அது என்னென்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீமோகுளோபின் செக் பண்ண சொல்லுவாங்க, தைராய்டு இருக்கான்னு செக் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் சுகர் இருக்கான்னு பார்க்க சொல்லுவாங்க. சுகர் வந்து எல்லாருக்கும் பார்க்க சொல்லுவாங்க அப்படின்னு கிடையாது. ஒரு சிலருக்கு இஃப் நீடட் பார்க்க சொல்லுவாங்க. அவங்க மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் 3rd மந்த்தே செக் பண்ணேன். ஏன்னா, எனக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால 3rd மந்த்தே நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பிளட் குரூப் என்ன அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே 3rd மந்த்தில உங்களுக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட்டஸ். ஃபுட் கேர். ஸோ நீங்கள் ஹோம் ஃபுட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அவுட் சைட் ஃபுட், ஆயிலி ஃபுட் இது எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே, நீங்கள் வந்து இந்த மந்த்தை ஈஸியாக கோ த்ரூ பண்ணலாம். 2 பேருக்கு சாப்பிடுங்க அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் 3 மீல்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அதை ஸ்ப்ளிட் பண்ணி 5 மீல்ஸாக சாப்பிடுங்க. லைக் 1:00 லஞ்ச் எடுக்கிறீங்க அப்படின்னா, திரும்பி ஒரு 4:00 நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு வீட் பிரெட் சாப்பிட்றதோ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். இல்லை நீங்கள் ஜூஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஃபுட்டு சாப்பிட்டுக்கோங்க. 2 பேருக்கு சாப்பிடணும், 2 பேருக்கு சாப்பிடணுன்னுவாங்க. 2 பேருக்கு நம்ம ஒரே டைமில் சாப்பிட முடியாது. ஸோ அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட்டு டேப்லெட்ஸ் என்னென்ன எடுக்கணும் அண்ட் ஃபாலோ அப் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம். மோஸ்ட்டாக 3rd மந்த்தில் நம்மள வந்து ஃபோலிக் ஆசிட் எடுக்க சொல்லுவாங்க. அயர்ன் டேப்லெட் கொடுப்பாங்க. இல்லைன்னா கால்சியம் டேப்லெட் கொடுப்பாங்க. இதெல்லாம் தான் மோஸ்ட்டாக எல்லா டாக்டர்ஸுமே கொடுக்கறது. ஸோ டைமை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்ட் டைமுக்கு டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. அண்ட் டாக்டரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் நீங்களா செல்ஃப் மெடிகேஷன் எதுவுமே பண்ணாதீங்க. அது ரொம்ப டேஞ்சரஸ் ப்ரெக்னன்சியில். ரெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, எமோஷ்னல் கேர். ஸோ ப்ரெக்னன்சியில் நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது ரொம்ப காமன் தான். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக எமோஷ்னலி உங்களுக்கு வந்து எமோஷ்னலாக ஃபீல் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம எதுக்காக அழுறோன்னே தெரியாமல் நம்மளுக்கு அழ வரும். அண்ட் இதெல்லாம் ரொம்ப காமன் தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக கோ த்ரூ பண்ணணும். முக்கியமாக நம்மளுக்கு வந்து எமோஷ்னல் சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து பார்க்கணும். அண்டு கண்டிப்பாக எமோஷ்னல் சப்போர்ட்டுன்னு சொல்லும்போது நம்மளோட பேரண்ட்ஸ் ப்ளஸ் ஃபேமிலி சப்போர்ட் நம்மளுக்கு இருந்தாலே நம்ம ஈஸியாக இந்த ப்ரெக்னன்சியை கோ த்ரூ பண்ணிடலாம். 3rd மந்த் ப்ரெக்னன்சின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்கு மென்டலி, எமோஷ்னலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக கோ த்ரூ பண்ணிடலாம். நீங்கள் மென்டலி, எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா. முன்னாடி சொன்ன மாதிரி 3rd மந்த் ப்ரெக்னன்சி ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் ஹெண்ட் பண்ணிட்டீங்க ஈஸியாக கோ த்ரூ ஆயிட்டீங்க அப்படின்னா, 2nd ட்ரைமஸ்டர் உங்களுக்கு ரொம்ப சில்லாகவே தான் போகும். ஸோ 2nd ட்ரைமஸ்டரில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் தான் நம்மளுக்கு இந்த வாமிட் வர்றது, டயர்ட்னஸ் இருக்கிறது எல்லாமே அதிகமாக இருக்கும். இது எல்லாருக்குமே சேமாக இருக்கும்னு கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி டிஃபர் ஆகலாம். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் சப்போஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா, 2nd ட்ரைமஸ்டர் நீங்கள் போகும்போது அது ஒரு கூலிங் பீரியட் மாதிரி தான். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஹாப்பியாக வந்து கோ த்ரூ பண்ணலாம். லாஸ்ட்டாக 3rd மந்த் ப்ரெக்னன்சியில் உங்களுக்கு தேவையான எல்லா டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இது வரைக்கும் நீங்கள் என் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுக்கு என் சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 4th மந்த் ப்ரெக்னன்சியோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன்.